ஸோ எல்லாமே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த சேனலோட ஆங்கர் பேரை போட்டு நடந்த போய் 1 போய் 2 போய் 3 திவாகர் வந்த உடனே வாங்க போங்கன்னு தான் பேசினார். அண்ணன் தான் சொன்னார், நீ எதுக்கு பொய்யா அப்படி கோர்த்து விட்ற, மக்கள் முட்டாள்கள் கிடையாது, அந்த பேசுகிற நபர் எனக்கு தெரியாத முகம் தெரியாத நபர், இந்த மாதிரி கோர்த்து விடக்கூடாதுப்பா. சம்பாதிக்கிறதுல ஒரு நீதி வேணும், ஒரு தர்மம் வேணும், ஓகேங்களா. செய்யாதவங்களை வந்து தப்பாக கோர்த்து விட்டு அவங்கள நெகட்டிவாக ப்ரொஜெக்ட், அவங்க தான் நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் ஆவாங்க. ஏன்னா அவங்க செல்வாக்கெல்லாம் மீறி மக்கள் கிட்ட நம்மளுக்கு செல்வாக்கு வந்துருச்சு. ஏன்னா உண்மையை சொல்ல வரோம், உண்மையை தானே சொல்ல வரோம். நம்ம தாண்டி உங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க. ஆமாப்பா, கண்டிப்பா மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல. அவங்க பண்ணது அங்கே எடுபடல இல்லை. அவங்க என்னதான் தப்பா பேசி வீடியோ போட்டு காசு வேணுமா சம்பாதிக்கலாம், அது இன்னைக்கு நல்லா இருக்கும். மக்கள்கிட்ட நான் எல்லா மக்களும் பப்ளிக் பிளாட்ஃபார்ம் போகிறப்ப எல்லாருமே அவங்கள தான் திட்டினாங்க. இது பெரிய அநாகரிகம், உங்களுக்கு கொஸ்டின் பிடிக்கல, நீங்கள் எந்திரிச்சு போனால் போனது போனதான், உங்களை வலுக்கட்டாயமாக பண்ணி உங்கள் அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்து போடுறது அதெல்லாம் அநாகரிகம், ஓகேங்களா. அது அவங்க மேலே தான் தப்பு. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க சார், எல்லோரும் சொன்னது அதுதான். நீங்கள் என்ன கொலை பண்ணீங்களா, கொள்ளை அடிச்சிங்களா, அவங்கள்ட்ட வேறு எதுவும் கேட்டீங்களா, அவங்கள தானே வர சொல்கிறான். அது மாதிரி நிறைய பேருக்கு நடந்ததை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். சரி, ஓகே, அது ஒரு பக்கம்ப்பா. அப்போ எனக்கு நடந்தது எல்லாமே நம்மளுக்கு நடந்த அநீதிப்பா, இப்போவும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சேனல் நடந்ததை பார்த்துட்டு அதே மாதிரி எடுத்து போட்டு வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கப்பா. அது அவங்களுக்கு அடுத்தடுத்த மைனஸ். யார் தப்பு பண்ணுறாங்களோ தப்பு பண்ணுறவங்களோட முகத்தை நானும் ரிவீல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். திருப்பி யாரும் அவங்ககிட்ட போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு நீதி நேர்மன் இருக்குப்பா.